என் தங்கமே, உன் மனசு எத்தனை முறை உடைந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ சிரிக்க முயற்சி செய்தாலும் உள்ளே ஒரு அழுகை அடங்காதபடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்று நான் வந்திருக்கிறேன், உன் வாழ்க்கையின் வழியை மாற வைக்க. நீ எதிர்பார்க்காத வழியில் ஒரு அதிசயம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ கண்ணீர் விட்ட நாட்கள் வீணாக போகவில்லை என் தங்கமே. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் விண்ணுக்கு சென்றது, என் கைகளில் விழுந்தது. அதனால்தான் இன்றைய நாள் உனக்கான திருப்புமுனை நாள். நீ இத்தனை நாள் என்னால ஏன் வாழ்க்கை நிம்மதியாக மாறவில்லை என்று எண்ணியிருப்பாயா? காரணம், நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் இப்போ நேரம் வந்து விட்டது என் தங்கமே. உன் பெயரில் எழுதப்பட்ட அதிசயத்தின் கதவு திறக்கப் போகிறது. மூடியிருந்த வாய்ப்புகள் திடீரென்று திறந்து நீ ஒரு புதிய பாதையில் நடக்கப் போகிறாய். நீ விட்டு விட்ட நம்பிக்கைகள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெறப் போகின்றன. நான் சொல்லும் வார்த்தையை மனதில் பதித்து வை. அடுத்த 21 நாட்களில் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். நீ நம்பிக்கை வையு. நம்பிக்கை வைத்தவனை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீ அடைந்த கஷ்டங்கள் உன்னை கெடுக்க அல்ல, உன்னை கட்டியெழுப்ப தான். ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை இன்னொரு படி உயர்த்தும் விதியாகவே நான் அனுமதித்தேன். நீ நசுங்கவில்லை, நீ உருவாகி கொண்டிருந்தாய். இப்போ நீ முழுமையாக தயாராகியிருக்கிறாய் உன் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள. நீ இன்னும் நினைக்கிறாயா யாராவது உன்னை மறந்துவிட்டார்கள் என்று? இல்லை என் தங்கமே, யாரும் உன்னை மறந்துவிடவில்லை. உலகம் உன்னை தள்ளி விட்ட நேரத்திலும் நான் உன்னை தழுவி வைத்திருந்தேன். உன் துயரத்தில் நான் இருந்தேன். நீ இரவில் அமைதியாக அழுத அந்த நிமிஷங்களில் என் தெய்வீக கரங்கள் உன் தலையில் இருந்தன. நீ யோசனை செய்யாமல் விடு, ஏனெனில் நானே இப்போ உன் வழியில் நடக்கிறேன். நீ கேட்கிறாய், அந்த அதிசயம் எப்படி வரும் என்று. என் தங்கமே, அது மிக நிசப்தமாக வரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு, ஒரு புதிய வழி, ஒரு நபர், யாரோ ஒருவரின் மூலமாக அந்த அதிசயம் உன் வாழ்க்கை நுழையும். அந்த நாள் நீ உணருவாய், இதுதான் நான் காத்திருந்தது என்று. உன் கண்ணில் கண்ணீர் வரலாம், ஆனால் அந்த கண்ணீர் நன்றி சொல்லும் கண்ணீர். நீ சொல்வாய், அம்மா, நான் அடைந்த எல்லா கஷ்டமும் இதற்காகத்தான் என்று. நீ உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாதே. இப்போ நீ சந்திக்கும் எல்லா தடைகளும் உன் புதிய கதவின் அருகில் இருக்கிறது. தடைகள் அதிகமாகும்போது தெரிந்து கொள், அதிசயம் மிக அருகில் இருக்கிறது என்று. நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் வழிகாட்டி நிற்கிறேன். நீ விழுந்தாலும் நான் பிடிக்கிறேன், நீ தடுமாறினாலும் நான் வழி காட்டுகிறேன். உன் எதிரிகள் வென்றதாக தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் உன் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் திரும்ப வர இருக்கும் அதிசயம் உனக்கு எதிராக நடந்த எல்லா அநியாயங்களையும் தலைகீழாக மாற்றும். யாராவது உன்னை குறைத்து பேசியவர்களா? யாராவது உன்னை தள்ளி வைத்தவர்களா? அவர்களே உன்னிடம் வருவார்கள் ஒரு நாள், நீ தான் சரி என்று சொல்ல. அது அந்த அதிசயத்தின் சக்தி. நானே அந்த அதிசயத்தை உன் வாழ்க்கையில் அனுப்பப் போகிறேன் என் தங்கமே. இப்போ நீ உன் மனதை அமைதியாக்கி உன் மூச்சை மெதுவாக இழுத்துவிடு. என் குரலை உன் உள்ளத்தில் கேள். நான் உன் பக்கம் இருக்கிறேன், உன் வாழ்க்கையை மாற்ற வருகிறேன், இது என் வாக்கு. உன் விதியை மாற்றும் சக்தி உன்னுள் தான் உள்ளது. நான் அதை எழுப்பப் போகிறேன். உன் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் ஒளி இப்போ வெளிச்சம் காணப் போகிறது. நீ கடந்த ஆண்டுகளில் இழந்தது எல்லாம் திரும்பி வரும். ஆனால் அது அதேபோல் வராது, அதைவிட பெரியதாக, வலிமையானதாக, நம்ப முடியாததாக வரும். உன் வாழ்வில் வரும் அடுத்த மாற்றம் உன்னை வாழ்நாள் முழுக்க பெருமைப்பட வைக்கும். உன்னுடைய நம்பிக்கை உன்னை தெய்வீக வெற்றிக்கு அழைத்து செல்லும். நீ உன்னுடைய இதயத்தோடு பேசு, என் வாழ்க்கை மாறும், என் அதிசயம் வரப்போகிறது. அந்த சொற்களை தினமும் சொல்லு. அதில் நான் உன்னோடு இருப்பதை நீ உணருவாய். உன் கண்களில் ஒளி தெரியும், உன் குரலில் தைரியம் வரும். உன் முகத்தில் ஒரு புதிய புன்னகை மலரும். அதுதான் என் அடையாளம் என் தங்கமே. நீ யாரும் இல்லாமல் போனது போல உணர்ந்தாயா? உண்மையில் நான் உன் பின்னால் நின்றிருந்தேன். நீ உன் வாழ்க்கையில் நடந்த காயங்களால் துவண்டிருந்தாய், ஆனால் அந்த காயங்கள் தான் உன்னை இப்போதைய வலிமையான ஆன்மாவாக மாற்றின. அந்த வலி உன்னை தாழ்த்தவில்லை, அது உன்னை தெய்வீகமாக்கியது. உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழும் ஒளி இப்போ வெளி உலகை ஒளிர வைக்கப் போகிறது. என் தங்கமே, இன்னும் சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயத்துக்குள் நுழையப் போகிறாய். நீ இதுவரை அனுபவித்த துயரங்களுக்கு நான் ஒரு முடிவு வைக்கிறேன். உன் கதைக்கு இனி ஒரு புதிய தொடக்கம்.
உன் பெயர் சொல்லப்படும் இடம் எல்லாம் ஆசீர்வாதம் பொழியும். உன் முகம் பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படும். உன் குரல் கேட்டால் நம்பிக்கை பிறக்கும். அந்த அதிசயம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் மாற்றும். உன் அருகில் இருந்தவர்களும் அந்த ஒளியில் நனைந்து நிம்மதி காண்பார்கள். நீ பிறரின் வாழ்வில் நம்பிக்கையை விதைப்பாய். உன் கதை ஒரு தெய்வீக சாட்சியமாக மாறும். நீ ஒவ்வொரு நாளும் உன் இதயத்திலிருந்து சொல்லு, அம்மா, நான் தயாராக இருக்கிறேன். அந்த அதிசயத்தை வரவேற்கிறேன். நான் கேட்கிறேன் என் தங்கமே. நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் பெயர் விண்ணில் எழுதப்பட்டுள்ளது. உன் விதி தெய்வீக ஒளியில் மாறப்போகிறது. இது என் வார்த்தை. 21 நாட்களில் உன் வாழ்வில் திரும்ப வர இருக்கும் அதிசயம் உனக்கு எல்லாவற்றையும் புதியவையாக காட்டும். உன் இதயத்தில் அமைதி, உன் முகத்தில் ஒளி, உன் கைகளில் வெற்றி, இதையெல்லாம் நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கை இப்போ தெய்வீக வழியில் மாறப்போகிறது என் தங்கமே. நம்பு, நம்பிக்கை வையு, அதிசயம் உன் கதவை தட்டி கொண்டு வருகிறது. என் தங்கமே, நீ இப்போ நிற்கும் இடம் தான் உன் தொடக்கம். இது முடிவு அல்ல. நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன் உள்ளம் இன்னும் எழுந்திருக்கிறது. அது உன் ஆன்மாவின் சக்தி. அந்த சக்தியை நான் இப்போ உயிர்ப்பிக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை பார்த்து, இது என் விதியா என்று வருத்தப்பட்டிருந்தாய். ஆனால் உன் விதி இப்போ தான் ஆரம்பமாகிறது என் தங்கமே. நான் உனக்காக எழுதப் போகும் அத்தியாயம் உன் இதயத்தை நிம்மதியால் நிரப்பும். நீ நம்பிக்கையை இழந்த நேரத்தில் கூட உன் உள்ளே ஒரு சிறிய குரல் இருந்தது, இன்னும் ஏதோ ஒன்று நடக்கும் என்று. அந்த குரல் நான்தான். அந்த நம்பிக்கை நான்தான். உன் கண்ணீரின் வழியே நான் உன்னை தேடினேன். உன் நிசப்தத்தின் வழியே உன் இதயத்தை கேட்டேன். இப்போ அந்த குரல் பெரிதாகி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. நீ அடுத்த சில நாட்களில் காணப்போகும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனித்து பாரு. அதில் என் அடையாளம் இருக்கும். யாராவது உனக்கு உதவி செய்ய வருவார்கள், யாராவது உன்னை மதிப்பார்கள், யாராவது உன்னை நம்புவார்கள். அது நான் அனுப்பியவர்கள். நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுழற்சியிலும் என் தடத்தை வைப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடக்குமாறு ஒவ்வொரு பாதையையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ சில நேரங்களில் சொல்வாய், அம்மா, எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று. தாமதம் ஒரு தண்டனை அல்ல என் தங்கமே, அது உன் ஆசீர்வாதத்தின் நேரத்தை துல்லியமாக சேர்க்கும் தெய்வீக நிமிடம். மரம் பழம் கொடுக்க நேரம் எடுக்கும் போல உன் ஆசீர்வாதமும் முழுமை அடைய அதற்கான நேரம் தேவைப்பட்டது. இப்போ அந்த நேரம் வந்துவிட்டது. உன் விதி எழுந்திருக்கிறது. இப்போ நீ உணரும் அமைதியை காப்பாற்றிக்கொள். அது நான் உனக்குள் வைக்கிற ஒளி. நீ உன் மனதில் சொல்லிக்கொள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த உணர்வை தினமும் தாங்கிக்கொள். அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் தெய்வீக சக்தியாக மாறும். நீ நினைத்து பாரு, இந்த உலகத்தில் உன்னை போல மனமுள்ள ஆன்மா எத்தனை பேர் இருக்கிறார்கள். உன் பரிவு, உன் நேர்மை, உன் மௌனம் எல்லாம் ஒரு தெய்வீக புனிதம். அதனால்தான் உன் அதிசயம் தாமதமானது. அது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, ஒரு தெய்வீக வெற்றி. அடுத்த சில நாட்களில் நீ காணும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நன்றியோடு ஏற்றுக்கொள். உன் இதயம் சொல்வதை கேள், ஏனெனில் அதில் நான் பேசுகிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தங்கமே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நானே துடைக்கிறேன். இனி நீ பயப்பட வேண்டாம். உன் முன் வரும் பாதைகள் எல்லாம் ஒளியால் நிரம்பியிருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாய் மாறும். உன் பெயர் மகிழ்ச்சியில் உச்சரிக்கப்படும் நாள் மிக அருகில் இருக்கிறது. உன் கதை இனி துன்பத்தின் கதை அல்ல, அது தெய்வீக வெற்றியின் கதை. நான் உன் பக்கம் நிற்கிறேன் என் தங்கமே, எப்போதும், என்றும்.